மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. என்ன பேச போகிறார் விஜய் அவர்கள்? ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் தாவேகாவுடைய உதயம் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. கரூர் அந்த துயரத்திற்கு பிறகு அது மாதிரி யாரும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாஸ் விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு, எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டதுல பார்க்க முடியுது. என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேச்சை இங்க விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படிங்கறத தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கு. தாவேகாவுடைய அரசியல் நகர்வுல இந்த புதுச்சேரி பிரச்சார பொதுக்கூட்டம் ஒரு பெரும் மாற்றத்தையும் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையும் அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார்? வணக்கம். விஜய் அவர்களுடைய புதுச்சேரி பொதுக்கூட்டத்துல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க புதுச்சேரியில விஜய் அவர்கள் காலை 10:30 மணி அளவுல உப்பளம் ஹெலிபேடு அப்படிங்கிற பகுதியில அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்தே பேசுற மாதிரியான ஒரு ஏற்பாடை தான் தாவேகா செஞ்சிருக்காங்க. புதுச்சேரியில விஜய் அவர்கள் பயணம் செய்யும் போது அவருடைய அந்த காருக்கு பின்னாடி தொண்டர்களோ ரசிகர்களோ பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப கடுமையாக தாவேகா அறிவுறுத்தி இருக்காங்க. அதே நேரத்துல இங்க வரக்கூடிய கூட்டம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப பாதுகாப்பான முறையில தாவேகா இந்த விஷயத்தை திட்டமிட்டு இருக்கிறதுல இருந்து கரூர் அந்த துயரத்திற்கு பிறகு அது மாதிரி யாரும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாஸ் விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு, எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டதுல பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் தாவேகாவுடைய உதயம் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. புதுச்சேரியில என்ன மாதிரியான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுக்க போறாரு, இல்ல தமிழக அரசியலுக்கான ஒரு முன்னோடியாக தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்துறதுல விஜய் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதுனால அவர் புதுச்சேரியை சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு அவர் அனுமதி வாங்கியிருக்காரா, தாவேகா அனுமதி வாங்கியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் இனி பொறுத்திருந்தா பார்க்கணும். என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேச்சை இங்க விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படிங்கிறத தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கு. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள், நாஞ்சில் சம்பத் அவர்கள் தொடர்ந்து அரசியலில் மூத்த தலைவர்கள் தாவேகால சேர்றதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டம், முதல் பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போறாரு, செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கும் அதிமுக தரப்பிலிருந்து வந்த நிறைய பதில்களுக்கும் விஜய் அவர்கள் ஒரு பதில் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியும், நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026க்கு தாவேகா ஏற்கனவே காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்துல அவங்க சில அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ புதுச்சேரியில தமிழக தேர்தல் குறித்து புதுச்சேரியில ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிறதும் தமிழக மக்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன பேச போகிறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு $1,000,000 கொஸ்டின். கரூர் துயரத்திற்கு பிறகு தொண்டர் படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வாலண்டியர் டீம் இருக்கும்போது இந்த தொண்டர் படை கடுமையான கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ப்ரீ பிளான்டா தாவேகா தொண்டர் படையும் இந்த தடவை இறக்குறத நம்ம பார்த்திருக்கோம். தொண்டர் படை உள்ள சிறப்பா அனுமதி செயல்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அனுமதி அப்படிங்கிறப்ப ஊடகத்தின் முதற்கொண்டு ரொம்ப குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இங்க ஊடகத்தினருக்கே அனுமதி கொடுத்திருக்காங்க. உள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வர இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாவேகாவுடைய அரசியல் நகர்வுல இந்த புதுச்சேரி பிரச்சார பொதுக்கூட்டம் ஒரு
பெரும் மாற்றத்தையும் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையும் அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், அவருடைய ஸ்பீச், அவருடைய கருப்பொருள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மக்கள் வெகு ஆர்வத்தோட இங்க அவங்களுக்குள்ளாடி கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களிடையே தலைவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் தனக்கு மேல் வச்ச விமர்சனங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. போன முறை கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை கோட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததை பார்க்க முடியுது. ஆனாலும் தாவேகா மீது நிறைய விமர்சனங்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா தொண்டர்கள் மீதான விமர்சனங்களுக்கெல்லாம் இந்த தடவை அந்த மாதிரியான எந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர், மின்கம்பி வேலிகள், மரங்கள் இதிலெல்லாம் ஏறி நின்று பார்க்கக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு தொடர்ந்து தாவேகாவுடைய தலைமை அறிவுறுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த QR கோடு, பாஸ் இதெல்லாம் கொடுத்து தான் அனுப்புறதுனாலையும் இது ரொம்ப கட்டுக்கடங்கின ஒரு கூட்டமாக 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு அதற்குள்ளாடி ஒரு லிமிட்டட் கிரௌட்ல இன்னைக்கு பேச போறாரு. இங்கே பார்க்க முடியுது நம்மளால. அதாவது மற்ற பொதுக்கூட்டங்கள் மாதிரி இல்லாம குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வருகையெல்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இங்க தாவேகாவுடைய தொண்டர்கள் அதுதான் அதிகமா இருக்கிறது. அது மகளிராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தாவேகா தொண்டர்களை தான் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. பொதுமக்களுடைய வருகை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த பாஸ் கொடுக்கிற அந்த முறை ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறதுனால இனிமேல் இதே முறையை தமிழகத்திலும் இவங்க இப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த கரூர் துயரம் போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற முடிவு, தாவேகாவுடைய முடிவு இந்த மாதிரியான ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். SOP ஃபாலோ பண்ணி உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல்கள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த தாவேகா பொதுக்கூட்டம் மிக ஒரு சீரிய முறையில் ஒரு எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து தொண்டர்களுடைய வருகை வந்துகிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 10:30 மணி அளவில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல புதுச்சேரியில் இந்த உப்பேடு ஹெலிபேடு மைதானத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கக்கூடிய இந்த நொடியில தொடர்ந்து பாஸ் இருந்தா மட்டும்தான் உள்ளே அனுமதி அப்படிங்கிறதும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்பு நிறைய இடங்கள்ல ஒரு பாஸுக்கு 2 நபர்கள் அப்படிங்கிற வீதத்துல 5000 பேர் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும், அதனாலதான் நாங்க வந்தோன்னு ஒரு பாஸை வச்சுட்டு 2 பேர் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் வந்த தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளோ இல்ல அவருக்காக அவருடைய வருகைக்கு அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசல்லையே நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாஸ்ல 2 பேர் அனுமதி அப்படிங்கிற தகவல் தவறாக பரிமாறப்பட்டதா அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஒரு பாஸுக்கு 2 நபர்கள் அனுமதி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல என்ன மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத இனி உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவுடைய நிர்வாகிகள் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தாவேகாவுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.